إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது வகுப்பிலே ஈமானின் 70 கிளைகள் என்ற முதல் பாடம். இந்த பாடத்தில் நாம் இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்போடு தொடர்பட்ட பல செய்திகளை இன்றைய வகுப்பினூடாக நாம் பார்ப்போம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அதாவது முதல் விஷயமாக நாம் இதிலே பார்க்க போவது இந்த ஈமானின் கிளைகள் தொடர்பாக. நாம் இதில் ஈமானின் 70 கிளைகள் என்று தலைப்பிட்டிருக்கிறோம். இந்த தலைப்பில் முதலாவதாக நாம் பார்க்க போவது عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: الإيمان بضع وسبعون أو بضع وستون شعبة، فأفضلها قول لا إله إلا الله، وأدناها إماتة العذى عن الطريق، والحياء شعبة من الإيمان. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதாகும். பித்உன் வஸப்ஊன். பித்உ என்பது எங்களுக்கு தெரியும், அதாவது 10க்கு குறைவாக வரக்கூடிய எண்ணிக்கை, அதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே இது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டதாகும். அவ் பித்உன் வஸித்தூன ஷுஅபா என்றும் வருகிறது. அதாவது 60க்கு மேற்பட்ட கிளைகள் என்ற அமைப்பிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை பார்க்கிறோம். 60க்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாகும். ஃபஅஃதலுஹா, இதில் மிகச் சிறந்தது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதுதான் இதில் மிகச் சிறந்தது. இதில் மிக உயர்ந்த அந்த ஈமானுடைய படித்தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. அதே போன்று அவற்றில் தாழ்ந்தது அதுனாக, அதில் தாழ்ந்தது இமாதத்துல் அதா அனித் தரீக். இமாதத்துல் அதா அனித் தரீக், தொல்லை தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். தொல்லை தரக்கூடிய பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதாகும். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். அதே போன்று நாணம், வெட்கமும் ஈமானின் ஒரு கிளை, ஈமானில் என்றும் உள்ளது, ஈமானின் ஒரு கிளை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 58வது செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த தலைப்புக்குரிய ஹதீஸ் இதுதான். நாங்க இந்த ஈமானுடைய கிளைகளை பார்க்க போகின்றோம் என்றால், இந்த ஈமானுடைய கிளைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு மிக பிரதானமான ஹதீஸ் இது. ஏன்னா இந்த ஹதீஸில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட 70க்கும் மேற்பட்ட கிளைகள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த தலைப்பை பார்க்க போகின்றோம். அடுத்ததாக நாம் வருவோம் இந்த தலைப்பில். அதாவது சில அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால்,
இந்த ஈமானிய கிளைகளை இதை இதை கணக்கிட்டு சில புத்தகங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, சில புத்தகங்கள், சில தொகுப்புகள், அந்த இமாம்களுடைய தொகுப்புகள் காணப்படுகின்றன, தயாரித்தார்கள் சில தொகுப்புகள், இந்த ஈமானுடைய கிளைகள். அப்ப இதில் மிக முக்கியமான தொகுப்பு நூட்களாக நாம் பார்ப்பதாக இருந்தால் அல் மின்ஹாஜ் ஃபி ஷுஅபில் ஈமான் என்ற இந்த நூல். இது இமாம் அபு அப்துல்லா அல் ஹுலைமி அவர்களுக்குரியது. இதை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை என்ன செய்தார்கள், இதை சுருக்கினார்கள். அல் ஜாமி' லி ஷுஅபில் ஈமான் என்ற அந்த தலைப்பில் அவர்கள் ஒரு நூலை அதை சுருக்கமாக தொகுத்தார்கள். அதில் உள்ள அறிவிப்பாளர்கள் வரிசைகளை எல்லாம், அதில் உள்ள முரண்பாடுகளை அவைகளை கவனித்து அதில் உள்ள அந்த அறிவிப்பாளர் வரிசைகளோட கவனித்து அவர்கள் தொகுத்தார்கள். அதே போன்று இமாம் பைஹகிக்குரிய அந்த நூலை அதை சுருக்கினார்கள் அல் இமாம் அல் குஸ்வைனி என்று சொல்லக்கூடியவர். இப்படியாக இவ்வாறாக அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அறிஞர்கள் என்ன செய்தார்கள், இந்த ஈமானுடைய கிளைகளை அவர்கள் தொகுத்து சில நூட்களை வழங்கினார்கள். அதே போன்று நாம் பார்க்கிறோம், இதில் இமாம் லாலகாய் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஷுஅபுல் ஈமானை பொறுத்தவரை அதை சுருக்கமாக எடுத்து அவங்க என்ன செய்தாங்க, அவர் தனது நூல்ல ஷரஹ் உசூல் இஅ்திகாத் அஹ்லி சுன்னா என்ற அந்த நூல்ல அதில் அவங்க எத்தனை செஞ்சாங்க, சுமார் ஒரு 72 விஷயங்களை, ஈமானுடைய கிளைகளாக 72 விடயங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அதற்குரிய ஹதீஸ்களோடு தொடர்படுத்தி அந்த ஹதீஸ்களையும் குறிப்பிடுவதோடு அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாங்க, தனது ஈமான் என்ற அவங்க இமாம் இப்னு பத்தா ஈமான்ல கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 70 கிளைகளை 70 விஷயங்களை அவர்கள் வழங்கினார்கள். அதனுடைய ஆதாரங்களை குறிப்பிடாமல் தனது இனாபா என்ற தனது நூல், அல் இபானா என்ற தனது நூலில், இப்னு பத்தாவுக்குரிய இபானா என்ற நூல்ல அவர்கள் அதில் வழங்கினார்கள், தொகுத்திருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். இப்படியாக சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, முன் சென்ற நமது அறிஞர்கள் இவ்வாறாக இந்த தொகுப்புகளை என்ன செய்தார்கள், அவங்க இவ்வாறு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானின் கிளைகள் 70 என்று குறிப்பிட்டாங்களே தவிர அதை ஒவ்வொன்றையும் சொல்லாங்க கணக்கிட்டு சொல்லவில்லை, அவ்வாறு கணக்கிட்டு சொல்லவில்லை. 70 கிளைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில அதாவது சில அறிஞர்கள் சொல்றாங்க என்ன, அதை ஒரு கணக்கிடுவதில் சிரமம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை, அது அந்த எண்ணிக்கையை ஒரு கூடுதலாக இருக்கிறது என்பதற்குத்தான் குறிப்பிட்டார்கள் என்ற விளக்கங்களையும் என்ன செய்வார்கள், அதில் குறிப்பிடுவார்கள். எனவே இதோடு சேர்த்து அடுத்து நாம் இதில் கவனிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த எண்ணிக்கைகள் சம்பந்தமாக பார்க்கின்ற போது இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த கிளைகளை பொறுத்தவரையில் இதை எப்படி அவங்க பிரிக்கிறாங்கன்னா, உள்ளம் சார்ந்த செயல்கள், அதே போன்று அமாலுல் லிசான், நாவோடு தொடர்பட்ட செயல்கள், அமல்கள், அதே போன்று அமாலுல் பதன், உடல் சார்ந்த செயல்கள், அதுல அமாலுல் கல்ப், உள்ளம் சார்ந்த செயல்களை பொறுத்தவரையில அது நம்பிக்கை சார்ந்தவர்கள், நீயத்தோடு தொடர்பட்டவைகள் என்று சொல்லி அவங்க அதுல என்ன செஞ்சாங்க, அப்படி ஒரு 24 விஷயங்களை அவங்க அதில் அடையாளப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அமாலுல் லிசான், நாவு சார்ந்த செயல்கள் என்று சொல்லி அதுல ஒரு 7 விஷயங்களை அவங்க அதுல அடையாளப்படுத்தினாங்க, தொகுத்தார்கள். அதுக்கு பிறகு அமாலுல் பதன், செயல் சார்ந்த உடல் சார்ந்த செயல்கள் என்று அதுல சுமார் அவங்க ஒரு 38 விஷயங்களை அடையாளப்படுத்தினார்கள். இப்படியாக அவங்க சுமார் ஒரு 69 விடயங்களை அவங்க தொகுத்தாங்க. இன்னும் சில சொல்றாங்க அதை 79ஆகவும் அதை அடையாளப்படுத்தலாம். சிலதை சிலதோடு இணைத்து அப்படி சுருக்கி அவங்க சொன்னாங்க. இது ஃபத்ஹுல் பாரில இந்த செய்திகள், அவங்களோட அந்த புகாருடைய விரிவுரைகள் அதை இடம்பெறுவதை நாம் குறிப்பிடலாம். இப்படியாக இந்த தொகுப்புகள் இப்படி அறிஞர்கள் என்ன செய்திருக்காங்க, இப்படி தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க அந்த ஈமானுடைய அந்த கிளைகள் சம்பந்தமாக. அதே போன்று இமாம் காதி ஐயாத் அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், இவைகளை பொறுத்தவரையில இதை சிரமம் எடுத்துக்கொண்டு அறிஞர்கள் இவற்றை இவ்வாறு
கணக்கிட்டாலும் இதை வந்து கட்டாயம் இதை குறிப்பாக ஒவ்வொன்றையும் அறிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இதை அறியவில்லை என்பது அவரது ஈமான்ல என்ன செய்ய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனாலும் இதை வந்து பொதுவாக அறிந்து கொள்ளுதல் நல்லது என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக இப்போது நாம் வருவோம், இந்த ஈமானுடைய கிளைகளுக்கு நாம் வருவோம். இந்த ஈமானின் கிளைகள் என்ற இதுல வந்து நாங்க இப்ப உங்களுக்கு இதில் நாம் உங்களுக்கு விளக்கப் போவது, அதாவது இமாம் பைஹக்கி ரஹிமுல்லாவுடைய தொகுப்பு தான். அந்த தொகுப்பில் அவங்க ஈமானுடைய கிளைகளாக அடையாளப்படுத்தியவைகளைத்தான் நாம் இந்த தொகுப்பிலே பார்க்க போகின்றோம். இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையில் இதில் முதலாவதாக நாங்க இதில் அந்த 6 விஷயங்கள், ஈமானுடைய 6 அம்சங்கள் இதில் முதலாவதாக இதில் பார்ப்போம். அதற்குரிய ஆதாரங்களும் இதில் நாம் பார்ப்பது, அந்த விடயங்கள் என்ன, அதே போன்று அவற்றுக்கான ஆதாரங்கள். நாங்க இதில் நாம் பார்க்கின்ற போது இப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த சூரத்துல் பக்ராவுடைய இறுதியில் வரக்கூடிய இந்த வசனம் 285வது வசனம், இதில் நாம் பார்க்கிறோம், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். இந்த வசனத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இறை தூதர் தனது ரப்பிடமிருந்து அருளப்பட்டதை அவங்க என்ன செய்வார்கள், அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மூமின்களும் அதை நம்பிக்கை கொள்கின்றனர், அதை ஈமான் கொள்கின்றனர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இவர்கள் என்ன செய்யறாங்க, யாவரும் குல்லுன் ஆமன பில்லாஹ் அல்லாஹுவை, வ மலாயிகத்திஹி அவனது வானவர்களை, வ குதுபிஹி அவனது வேதங்களை, வ ருசுலிஹி அவனது தூதர்களை என்ன செய்கிறார்கள், நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்ப இந்த 4 விஷயங்கள் இதில் வருவதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதில் இப்ப வேதங்கள் என்பது அதிலும் குறிப்பிடப்படுகிறது. குத்துபி என்ற வேதங்கள் சம்பந்தமாக இன்னொரு வசனத்தை நாங்க பார்ப்போம். 2வது அத்தியாயத்துடைய 4வது வசனம், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன். இந்த வசனம் நாம் அனைவரும் படித்து இருக்கிறோம். உமக்கு அருளப்பட்டதையும் உமக்கு முன்னர் அருளப்பட்டதையும் அவர்கள் என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் அவர்கள் என்ன செய்வாங்க, மறுமையையும் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். இதுல மறுமை என்ற விஷயம் வேணா, நாங்க முன்னுக்கு ஆரம்பத்துல படித்த வசனத்துல 4 விஷயங்கள் வருகின்றது, அதில் மறுமை என்பது குறிப்பிடப்படல. இந்த வசனத்தில் என்ன செய்யறது, மறுமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அந்த இறுதி நாளை ஆகிரத்தை உறுதியாக நம்புவார்கள். அப்ப இதில் 5வது அந்த கிளைக்குரிய ஆதாரம். அதே போன்று 6வது கவா கதிர், அதுக்கு ஆதாரமாக குர்ஆனுடைய வசனம், குல்லும் மின் இந்தில்லாஹ், நபியாவிடம் கூறுங்கள், எல்லாம் அல்லாஹ்விடமிருந்தே வந்திருக்கின்றன. இது வந்து இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது நூலில் அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களை தான் இதில் நாம் என்ன செய்கிறோம், இதில் வழங்குகிறோம். குல்லும் மின் இந்தில்லாஹ், நபியாவிடம் கூறும் எல்லாம் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வந்திருக்கின்றன. அதே போன்று நாங்கள் ஹதீஸ்ல இருந்த ஆதாரத்தை இந்த அனைத்துக்கு நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், நமக்கு தெரியும் ஹதீஸ் ஜிப்ரீல் நாங்கள் எடுத்தோம் என்றால், ஈமானை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று அவங்க கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வ துமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்ற இந்த 6 அடிப்படைகளையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஈமானை பற்றி சொல்லும் போது, அதாவது அல்லாஹ்வை, அவனது மலக்குகளை, அவனது வேதங்களை, அவனது தூதர்களை, இறுதி நாளை, நன்மை தீமையாகவும் அவனது விதிப்படி நடக்கின்றன நம்புவதாகும் என்று பதிலளித்தார்கள். இந்த செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 9வது செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே இது வந்து இந்த 70 கிளைகள்ல இந்த முதலாக இந்த 6 விஷயங்களுக்குரிய இதுதான் ஈமானுடைய அடிப்படையான 6 விஷயங்கள். இதை கட்டாயம் ஒவ்வொரு என்ன செய்யணும், ஈமான் கொண்டே நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். அப்ப எனவே இந்த 6 விஷயங்களுக்குரிய ஆதாரங்கள் இதில் அவங்க முதலாவதாக தனது நூல்ல குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் வருவோம் 7வது அடிப்படைக்கு வருவோம். 7வது கிளை, ஈமானுடைய 70 கிளைகள்ல 7வது, அதாவது மரணத்துக்கு பிறகு மரணித்த பின் எழுப்பப்படுவதை நம்புவது என்பதுதான். அப்ப அதில் நாங்கள் இறுதி நாளை நம்புவது என்பதற்குள் அது என்ன செய்கிறது, அது வந்து விடுகிறது. ஆனாலும் அதை என்ன செய்யலாம், தனித்து இதிலே குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்கள்ல நிறைய வசனங்கள் கொண்டு வந்தாலும் நாங்க எல்லா வசனங்களையும் கொண்டு வரல. அந்த
அந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட அவங்க கொண்டு வந்த ஆதாரங்கள்ல ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் மட்டும்தான் நாம் இதில் என்ன செய்கிறோம், இதில் குறிப்பிடுகிறோம். அதில் 64வது அத்தியாயத்துடைய 70வது வசனம், ஜஅமல்லதீன கஃபரு அல்லன் யுபஅஸு குல் பலா ரப்பி லதுபஅஸுன்ன ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. மரணித்த பின்னர் அவர்கள் என்ன எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று என்ன செய்கிறார்கள், அந்த நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஜஅமல்லதீன கஃபரு அல்லன் யுபஅஸு, எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். குல், நபியே சொல்லுங்கள், பலா ரப்பி, எனது ரப்பின் மீது சத்தியமாக, லதுபஅஸுன்ன, நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள், நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். ثم لتنبؤن بما عملتم, பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள். எழுப்பப்படுறது மட்டுமல்ல, அப்ப எழுப்பப்படுறதுடைய அடுத்து மிக பிரதானமான அதனுடைய நோக்கம் என்ன? எழுப்பப்படுவதன் மூலம் உங்களுடைய செயல்கள் அந்த செயல்கள் அனைத்தை பற்றி நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள். வதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதான விஷயம். இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதான விஷயம் நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது இந்த 7வது கிளைக்கு ஆன ஆதாரம். 64வது அத்தியாயத்துடைய 7வது வசனம். அதே போன்ற ஹதீஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இது ஹதீஸ் ஜிப்ரீல்ல வேறொரு ரிவாயத்தில் எப்படி வருது என்றால், ஈமானை பற்றி அவங்க கேட்கிறாங்க. قال أن تؤمن بالله وملائكته وكتابه ولكائه ورسله وتؤمن بالبعث وتؤمن بالقدر كله. இதுல ஈமானை பற்றி கேட்கும்போது அல்லாஹ்வையும் அவனது மலக்குகளையும் அவனது வேதங்களையும் அவனது சந்திப்பையும், லிகாஹி அவனது சந்திப்பையும், அதே போன்று அவனது தரிசனத்தையும் தரிசனம் அவனது சந்திப்பு, அதே போன்று வருசுலி அவனது தூதர்களையும், அதே போன்று என்ன வதுமின பில் பஅஸ், எழுப்பப்படுவதை, மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதையும் என்ன செய்வது, நம்புதல். அதே போன்று நன்மை தீமையாவும் அவனது நாட்டப்படி நடக்கணும் என்று நம்புவது என்ற இந்த செய்தி முஸ்லிம்ல 10வது செய்தியாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இது 7வது கிளைக்குரிய ஈமானுடைய இந்த 70 கிளைகள்ல 7வதுக்குரிய ஆதாரம். இப்ப நாங்கள் 8வதுக்கு வரும். 8வது கிளையை பொறுத்தவரையில் 8வது கிளை என்ன என்றால், அல் ஈமானு பி ஹஷ்ரின் நாசி பஅதமா யுபஅஸூன மின் குபூரிஹிம் இலல் மௌகிஃப். அதாவது மனிதர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அவங்களோட கபறுகளில் இருந்து எழுப்பப்பட்ட பிறகு அந்த மௌகிஃப், அங்க என்ன செய்வாங்க, அந்த திடல் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை. அனைவரும் என்ன செய்யப்படுவாங்க, ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை. அவர்கள் தங்களுடைய கபறுகளிலிருந்து எழுப்பப்பட்டு அனைவரும் என்ன செய்வாங்க, மஹ்ஷரில் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். இது இதுல 8வதாக இதில் வருகிறது. அல்லாஹ் சொல்றான், அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன் லியௌமின் அதீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா? லியௌமின் அதீம், ஒரு மகத்தான ஒரு நாளுக்காக. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கக்கூடிய நாள், நிற்கும் நாள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அனைவரும் என்ன செய்யப்படுவார்கள், அங்கு ஒன்று திரட்டப்படுவார்கள். எனவே இது குர்ஆனுடைய வசனங்கள்ல இருந்து இதற்கு ஆதாரம். அடுத்ததாக ஹதீஸ்ல அந்த ஆதாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு உமர் அனி நபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يوم يقوم الناس لرب العالمين قال يقوم احدهم في رشحه الى انصاف اذنيه وفي روايه ابن المثنى قال يقوم الناس لم يذكر يوم. அந்த ரிவாயத்தில் அதோட முக்கியமான பகுதிக்கு தலைப்புக்குரிய பகுதி என்ன, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அந்நாளில் அகிலத்தின் இறைவன் முன்னால் மனிதர்கள் என்ன செய்வார்கள், நிற்பார்கள் என்ற குர்ஆன் வசனம். இந்த வசனத்தை அவங்க சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதாவது அந்த வசனத்தை ஓதிவிட்டு மனிதர்கள் தங்களுடைய காதுகள் பாதி வரை தேங்கி நிற்கும் தமது வியர்வையில் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் ஒருவர் நின்று கொண்டிருப்பார் என்று கூறினாங்க. அப்ப அனைவரும் ஒன்று திரட்டப்படுவாங்க. ஒன்று திரட்டப்படுவார்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவர் வியர்வையில, வேற ரிவாயத்துல பார்க்கலாம், அவங்களோட செயல்களுக்கு ஏற்ப அவங்க வியர்வையில் என்ன செய்வார்கள், மிதந்து கொண்டிருப்பார்கள், வியர்வையில இருப்பார்கள் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. அப்ப இது முஸ்லிம்ல 5495வது செய்தியாக இது என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. இது இதுல நாங்க படிக்கக்கூடிய எத்தனாவது, அதாவது 8வது கிளையாக இருக்கிறது. அடுத்து நாங்க வரும் 9வது கிளைக்கு வரும். 9வது என்ன, அதாவது அல் ஈமானு பி அன்ன தாரல் முஃமினீன மஅவாஹுமுல் ஜன்னah வ அன்ன தாரல் காஃபிரீன மஅவாஹுமுன் நார். என்ன நம்பிக்கை இதுல 9வது கிளையாக ஈமானுடைய இந்த நம்பிக்கையில, அதாவது மூமின்களுக்கு அவர்களுடைய
வீடு சொர்க்கம், அவர்களது தங்குமிடம் சொர்க்கம். அதே போன்று காஃபிர்களுக்காக அவருடைய தங்குமிடம் நரகம் என்ற நம்பிக்கை. இதில் 9வது கிளையாக இதுல கொடுக்கப்படுது. இதற்குரிய ஆதாரங்களாக நாங்க பார்ப்போம். முதலாவது இந்த 2வது அத்தியாயத்துடைய 81வது வசனம், பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன். எனவே அவ்வாறல்ல, எவர்கள் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறதோ, வ அஹாதத் பிஹி ஹதீஅத்துஹு, அந்த குற்றம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறதோ, ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், அத்தகைய ஒரு நரகவாசிகள் அவர்கள் இந்த நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் என்ற இந்த வசனம். எனவே இது காஃபிர்களுடைய தங்குமிடம் நரகம் என்பதற்கு நிறைய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. இது ஒரு வசனமாக இதில் கொண்டு வருகிறார்கள். அடுத்து மூமின்கள் அவர்களுடைய தங்குமிடம் சுவர்க்கம், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன். இது 2வது அத்தியாயத்துடைய 82வது வசனம். இவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவங்க யாரு? அவர்கள் சொர்க்கவாசிகள், அதில் என்றென்றும் அவர்கள் இருப்பார்கள், என்றென்றும் அதில் இருப்பார்கள் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அப்ப காஃபிர்கள் நரகில் என்றென்றும் இருப்பார்கள், அது அவங்களோட தங்குமிடம். மூமின்கள் சுவர்க்கத்தில் என்றென்றும் இருப்பார்கள், அது அவர்கள் தங்குமிடமாக இருக்கிறது. இதற்கு ஹதீஸில் இருந்த ஆதாரம் என்ன? புகாரியுடைய 1379வது ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إن أحدكم إذا مات عرض عليه مقعده بالغداة والعشي إن كان من أهل الجنة فمن أهل الجنة وإن كان من أهل النار فمن أهل النار فيقال هذا مقعدك حتى يبعثك الله يوم القيامة. அதாவது ஒருவர் கபர்ல அடக்கப்பட்டவுடன், அவர் கபர்ல அடக்கப்பட்டவுடன் அவருடைய தங்குமிடம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு எடுத்து காட்டப்படும். அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் அவருக்கு என்ன செய்யப்படும்? அந்த சொர்க்கத்தில் இருப்பதாக அவருக்கு அவர் சொர்க்கத்துக்குரியவர், சொர்க்கத்தில் இருப்பதாக அவருக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அவர் நரகத்துக்குரியவர் என்றால் என்ன? அவர் நரகத்தில் இருப்பதாக, நீ நரகத்துக்குரியவர் என்பதை எடுத்து காட்டப்படும். அதே போன்று என்ன சொல்லப்படும்? இதுதான் உனது தங்குமிடம், மறுமை நாளில் அல்லாஹ் உன்னை எழுப்பக்கூடிய அந்த நாளில். ஹாதா மக்அதுக். அப்ப அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகின்ற வரை இதுவே கபரே உன்னுடைய தங்குமிடம் என்று கூறப்படும். கபர் தான் அவனுடைய தங்குமிடம். ஹாதா மக்அதுக். அப்ப கபூர்ல இருக்கும் காலம் எல்லாம் காலையிலும் மாலையிலும் என்ன செய்யப்படும்? அவனுக்கு சொர்க்கம் நரகம் எடுத்து காண்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். சொர்க்கவாசி என்றால் அவன் சொர்க்கத்துக்குரியவன் என்ற நற்செய்தி வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவன் நரகத்துக்குரியவன் என்றால் அவன் நரகத்துக்குரியவன் என்ற அந்த எச்சரிக்கை என்பது அவனுக்கு என்ன செய்யப்படும்? அந்த மோசமான செய்தி அவனுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இது இந்த 9வது கிளைக்கான ஆதாரம். ஈமானுடைய கிளைகள்ல 70 கிளைகள். அடுத்து நாங்க வருவோம் 10வது. ஈமானுடைய 70 கிளைகளில் 10வது அல் ஈமானு பிவுஜூபி மஹப்பத்தில்லாஹி அஸ்ஸ வஜல். அதாவது நாங்க அல்லாஹுவை நேசித்தல் கட்டாயம் என்ற அந்த நம்பிக்கை. அல்லாஹுவை நாங்க என்ன கட்டாயம்? நாம் அல்லாஹுவை நேசித்தே ஆக வேண்டும். அது எதில் நின்றும் உள்ளது? அது ஈமானில் நின்றும் உள்ளது. அல்லாஹுவை நாம் நேசித்தே ஆக வேண்டும் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது. இதில் 10வதாக இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி தனது நூல்ல குறிப்பிடுகிறார்கள். இப்ப இதுக்கு ஆதாரமாக என்ன அவங்க கொண்டு வர வசனம்? 2வது அத்தியாயத்துடைய 165வது வசனம். வமினன் நாசி மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் என்று வரக்கூடிய இந்த வசனம். வலவ் யரல் லதீன ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவர்களை அல்லாஹுவை நேசிப்பதை போன்று அவங்க என்ன செய்யறாங்க? அப்படி நேசிக்கக்கூடியவர்களும் மனிதர்கள் இருக்கிறார்கள். வமினன் நாசி, மனிதர்கள் சில மனிதர்கள் இருக்கா என்ன? மையத்தஹிது மின் தூனில்லாஹி அந்த அல்லாஹுவை விட்டுவிட்டு இணை கடவுள்களை அல்லாஹுவை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள்? இணைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போன்று அவற்றை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நேசிப்பவர்கள், அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஆனால் மூமின்கள், அந்த நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுவை நேசிப்பதில் உறுதியான நிலையில் உள்ளவர்கள், கடுமையாக அல்லாஹுவை நேசிப்பவர்கள். அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். இது மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் இங்கு சொல்கிறான். மூமின்கள் அவ்வளவு உறுதியாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள், அவ்வளவு கடுமையாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பாக இது ஒரு மூமினுடைய பண்பு. ஒரு ஈமானிய பண்பு என்பதை இந்த வசனம் சொல்கிறது. வலவ் யரல்லதீன ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العذاب. அந்த அநியாயக்காரர்கள் மறுமையில் என்ன வேதனையை காணுகின்ற போது
அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இன்று ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது, சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானது. அன்று அவங்க என்ன செய்ய, அவங்க யாரை நேசித்தார்களோ அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹுவை போன்று யாரை நேசித்தார்களோ அவர்கள் எல்லாம் இவர்களை கைவிட்டு விடுவார்கள், இவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். ஆனா மூமின்கள் சுப்ஹானல்லாஹ் முழுமையான பாதுகாப்போடும் இன்பத்திலே இருப்பார்களே. அவங்க அல்லாஹுவை நேசித்தவர்கள், அல்லாஹுவை உண்மையான ரப்பை நேசித்தவர்கள், அல்லாஹுவை மிக கடுமையாக நேசித்தவர்கள். இங்க அல்லாஹு தஆலா இதை ஈமானிய பண்பாக இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இதுல ஹதீஸ்ல இதற்கு ஆதாரமாக நீங்க எடுத்தீங்கன்னா புகாரில 16வது செய்தி, அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب المرء لا يحبه إلا لله وأن يكره أن يعود في الكفر كما يكره أن يقذف في النار. அப்ப இதுல 3 பண்புகள் சொல்றாங்க. 3 தன்மைகள் யாரிடம் அமைந்து விட்டனவோ அவர் அந்த ஈமான் என்ற அந்த இறை நம்பிக்கையுடைய சுவையை அவர் அடைந்து கொண்டார். அந்த ஈமானுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான சுவையை, அந்த ஹலாவா, ஈமானுக்கு அவ்வளவு ஒரு இன்பம் இருக்கிறது, அந்த இன்பத்தை சுவையை அவர் என்ன செய்வார், அவர் அடைந்து கொண்டவர். அதுல 3 பண்புகளும் என்ன, அதாவது அல்லாஹுவையும் யகூன அல்லாஹ் வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் என்ன மற்ற எவரையும் விட அதிகம் நேசத்துக்குரியவராக அவருக்கு ஆகுவது, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைத்தை விடவும் அதிக நேசத்துக்குரியவராக அவருக்கு மாறுவது. இது என்ன, ஈமானுடைய உண்மையான அந்த இன்பத்தை சுவையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பண்புகள் எம்மிடம் குடிகொள்ள வேண்டும். என்ன, நம்ம அனைத்தை விடவும் நாம் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நாம் நேசிக்க வேண்டும், அனைத்தை விட நமக்கு நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். இது முதலாவது விஷயம். அடுத்து என்ன, அதாவது ஒரு மனிதர் ஒருத்தரை நேசிக்கிறார் என்று சொன்னார், ஒரு மூமின் என்ன செய்கிறார், இன்னொருவரை நேசிக்கிறார் என்றால் அந்த நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக அந்த நேசம் இருக்க வேண்டும். அப்ப இது இதுல இரண்டாவது. மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது, அவன் வெறுக்க வேண்டும், அந்த குஃப்ரின் பக்கம் அவன் செல்வதை, அந்த குஃப்ரின் பக்கம் மீள்வதை, குஃப்ரின் பக்கம் திரும்பி செல்வதை அவன் எப்படி வெறுக்க வேண்டும் என்றால், கமா யக்ரஹு அன் யுக்தப ஃபின்னார், அவன் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல், அவன் நெருப்புல வீசப்படுவதை எவ்வளவு வெறுப்பானோ அது போன்று அவன் குஃப்ரின் பக்கம் திரும்பி செல்வதை அவ்வளவு அவன் வெறுக்க வேண்டும். அப்ப எனவே இது மூன்றாவதாக இதுல சொல்லப்படுது. இன்றைக்கு நாங்க பாக்குறோம், சிலர் என்ன செய்யறாங்க, குஃப்ரிலும் ஷிர்கிலும் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஆனா ஒரு உண்மையான மூமின் என்ன செய்யணும், குஃப்ரை அவ்வளவு வெறுக்க வேண்டும், குஃப்ரை விட்டு மிக தொலைவில் அவன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த 3 விஷயங்களும் என்ன ஈமானிய பண்புகள். அப்ப இதுல நமது இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் முதல் விஷயமாக வருகிறது. என்ன, அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அனைத்தை விடவும் நேசித்தல். இது ஈமானுடைய 70 கிளைகள். நாங்க இது 10வதாக பார்க்கிறோம். ஒரு மூமின் அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நேசிப்பது அவனுக்கு கட்டாயம், அவன் அல்லாஹ்வை நேசித்தல் என்பது இதில் 10வது. அடுத்து நாங்க வருவோம் 11வது கிளை. இந்த 70 கிளைகள்ல 11வது, அதாவது அல் ஈமானு பி வுஜூபில் ஹௌஃபி மின் அல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை பயப்படுதல், அல்லாஹ்வை கட்டாயம் ஒரு மூமின் பயப்பட வேண்டும். இது ஈமானில் நின்றும் உள்ளது. அல்லாஹ்வை அஞ்சுதல், அல்லாஹ்வை பயப்படுதல், இது எதில் நின்றும் உள்ளது, இது ஈமானில் நின்றும் உள்ளது. அப்ப இது 11வதாக இமாம் அவர்கள் தனது நூல் அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கு ஆதாரமாக 3வது அத்தியாயம் 175வது வசனம், இன்னமா தாலிகுமுஷ் ஷைத்தானு யுகவ்விஃபு அவுலியாஹு ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். அப்ப அந்த ஷைத்தான் தான் என்ன செய்கிறான், தன் சகாக்களை கொண்டு இவ்வாறு உங்களுக்கு ஒரு அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்துகிறான். பாத்தீங்களா, அச்சத்தை பயத்தை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய வேலை. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல அர்த்தமற்ற பயங்கள், அச்சங்கள் அவன் சொல்றது, சில நேரம் பாத்தீங்கன்னா கூடுதலாக ஒரு பயம், அச்சம் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் ஏற்படுது. இது ஷைத்தான் என்ன செய்கிறான், தனது சகாக்களை கொண்டு இவ்வாறு ஏற்படுத்துகிறான். வீணான அச்சங்கள், வீணாக பயப்படுதல் நாங்க நிறைய பாக்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உலக வாழ்க்கையை அவனோட குறிக்கோள் லட்சியமாக மாறிவிட்ட பிறகு இந்த அற்ப உலகத்துக்காக அதிகம் பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடிய நிலைகள், இவ்வாறு அஞ்சக்கூடிய நிலைகள் என்பதை நாங்க பாக்குறோம். எனவே இந்த நிலை இவ்வாறு அச்சத்தை ஏற்படுது. அதே போன்ற என்ன, ஷைத்தானுக்கு வேண்டும் என்ன, மூமின்களை கவலைக்குள் ஆழ்த்துவது. அடுத்து இன்னொரு பக்கத்துல நாம என்ன, மூமின்களை கவலைக்குள் ஆழ்த்துவது என்பது ஷைத்தானுக்கு விருப்பமான ஒரு விஷயம்.
எனவே என்ன செய்வான்? கவலைக்குள் ஆழ்த்துவதற்காக வீணான அச்சங்களை உருவாக்க முயற்சிப்பான். எனவே இன்றைக்கு பார்க்கணும், சிலர் என்ன செய்யறாங்க, இந்த ஷைத்தானிய வேலையை சிலர் செய்யறாங்க. இந்த ஷைத்தானிய வேலைய சிலர் எப்படி செய்யறாங்கடா, மக்களை அச்சத்துக்குள் ஆழ்த்துறதுக்காகவே அப்படியான செய்திகளாக ஷேர் பண்றது, பரப்புறது. மக்களை அச்சத்துக்குள், பீதிக்குள் ஆழ்த்துவதற்கென்றே செய்திகளை பரப்புறது. அது கூடாது. பாருங்க, ஷைத்தான்கள் தான் தன் சகாக்களை கொண்டு இவ்வாறு பயமுறுத்துகிறான். எடுத்து பாருங்க, இந்த வசனம் எங்க இறங்கிச்சு, இதனுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உஹதுடைய போரிலிருந்து நபித்தோழர்கள் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். அப்படி திரும்பும் போது மறுபடியும் என்ன, ஹம்ராவுல் அசத நோக்கி ரசூலுல்லாஹ் செல்லுமாறு கட்டளையிடுறாங்க. அந்த நேரத்தில் இதை சாதகமாக பயன்படுத்திய முனாஃபிக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரையும் நபித்தோழர்களையும் பீதிக்குள் ஆழ்த்துவதற்கு முயற்சித்தார்கள். படை உங்களுக்கு எதிராக வருகிறது, மறுபடியும் வந்து வருகிறார்கள் என்றெல்லாம் இப்படி ஒரு அச்சத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்தினார்கள். மூமின்களுடைய உள்ளங்கள்ல இவ்வாறான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க யாருதான்? ஷைத்தானின் சகாக்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாங்க என்ன செய்யக்கூடாது? இந்த கொரோனாவுடைய காலத்துல கூட நிறைய பார்த்தீங்கன்னா சில செய்திகள் அவசரமாக அதை உறுதிப்படுத்தாம பரப்புவதன் மூலம் அதிகமானவர்கள் பயத்துக்குள்ளாகிறார்கள், பீதிக்குள்ளாகிறார்கள். எனவே இவ்வாறு என்ன செய்யக்கூடாது? இந்த வேலையை செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வது யாருதான்? ஷைத்தானின் சகாக்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நமது முக்கியமான பகுதி என்ன? ஃபலா தகாஃபுஹும், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அப்படியானவைகளுக்கு அப்படியான நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் எனக்கு பயப்படுங்கள், நீங்க மூமின்களாக இருப்பின் எனக்கே பயப்படுங்கள். நீங்க பாருங்க, அந்த ஹவுஃப் எதோடு அல்லாஹ் தொடர்படுத்துறான்? ஈமானோடு. ஈமானோடு தொடர்படுத்தி என்ன சொல்றான்? நீங்க மூமின்களாக இருந்தால் எனக்கே பயப்படுங்கள். அப்ப இது எதில் நின்றும் உள்ளது? இந்த அச்சம் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது. இது ஈமானில் நின்றும் உள்ளதாக இருக்கிறது. வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்க மூமின்களாக இருப்பின் எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே இது இதற்கான ஆதாரம். ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்னா, அதாவது ஹதீஸ்ல புகாரில் 7512வது செய்தி, அதி பின் ஹாத்திம் அத்தாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்த பல துண்டை தர்மமாக கொடுத்தாவது நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். எனவே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தால் தான் இது நடக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தால் ஒருவர் என்ன செய்வார்? தன்னை நரகத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக சதகா செய்வார், தர்மம் செய்வார் என்ற அடிப்படையை நாம் இதிலே விளங்கிக் கொள்ளலாம். இது இதுல 11வது கிளை, ஈமானுடைய 70 கிளைகள்ல 11வதாக இமாம் அவங்க இதை தனது நூலில் அடையாளப்படுத்துறாங்க. அடுத்து நாங்க வருவோம் 12வது கிளைக்கு வருவோம். 12வதாக என்ன சொல்றாரு என்று பாத்தீங்கன்னா, அல் ஈமானு பி வுஜூபி ரஜாஇ மின் அல்லாஹி அஸ்ஸ வஜல், அதாவது அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்தல், அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்தல் கடமை, இது ஈமானில் நின்றும் உள்ளது. அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய நட்பாக்கியங்களை எல்லாம் ஆதரவு வைத்தல் என்பது கடமை, இது ஈமானில் நின்றும் உள்ளது என்று குறிப்பிடுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக நீங்க எடுத்தீங்கன்னா 17வது அத்தியாயத்துடைய 57வது வசனம், உலாயிக அல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலா அய்யுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹ்மதஹு வயகாஃபூன அஸாபஹு இன் அஸாப ரப்பிக கான மஹ்தூரா. அல்லாஹ்வை அன்றி இவர்கள் யாரை பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள், ஏன் அவர்களில் மிகவும் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் கூட தங்கள் இறைவன் பால் கொண்டு செல்ல நற்கருமங்களை செய்து கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்தும் அவனது தண்டனைக்கு அஞ்சியுமே இருக்கின்றனர். நிச்சயமாக உமது இறைவனின் தண்டனை அச்சப்படத்தக்கதாகவே உள்ளது. என்ன நீங்க எடுத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? அதாவது அவங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, வயகாஃபூன அஸாபஹு, அவனது தண்டனை பயந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன விளக்கம் சொல்றாங்க? அதாவது மக்கா காஃபிர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜின்களை வணங்கினார்கள். இந்த மக்கா காஃபிர்கள் ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள், ஜின்களிடம் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த ஜின்களை என்ன செஞ்சாங்க? ஜின்களில் பலர் அல்லாஹுவை வணங்கி கொண்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருந்தாங்க. ஜின்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஜின்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டு அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்து தண்டனையை பயந்தவர்களாக இருந்தார்கள். அப்ப இவங்க யாரை வணங்குறாங்களோ அவங்க எப்படிதான் இருந்தாங்க? அவங்க அல்லாஹுடைய தண்டனையை பயந்தவர்களாக, அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு விளக்கத்தை இதுல குறிப்பிடுவார்கள். எனவே இங்க என்ன, இங்க தலைப்போடு சம்பந்தப்பட்ட செய்தி என்ன? அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, தண்டனையை பயந்தவர்களாக. அதே போன்று அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க, இது 7வது அத்தியாயத்துடைய 56வது வசனம், வதுஊஹு ஹௌஃபன் வ தமஅன்
இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். அதாவது அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை நீங்கள் பிரார்த்தியுங்கள், வணங்குங்கள். நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது. இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். நன்மை செய்வர்களுக்கு அல்லாஹுடைய அருள் மிக நெருக்கமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பிற்குரியவர்களே, இதில் என்ன அல்லாஹ் சொல்றான்? அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை நீங்கள் வணங்குங்கள், அவனை பிரார்த்தியுங்கள் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம். அதே போன்று ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா முஸ்லிம்ல 2755வது செய்தியாக வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லவ் யஅலமுல் முஃமினு மா இன்தல்லாஹி மினல் உகூபா. அதாவது ஒரு மூமின் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய தண்டனை அவன் அறிவான் என்று சொன்னால், அதாவது மா தமிஅ பி ஜன்னதிஹி அஹதுன், அதாவது அந்த சொர்க்க விஷயத்தில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிராசை அடைய மாட்டார்கள். அதே போன்று காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அருள் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் அதை காஃபிர்கள் அறிவார்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் விஷயத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை இழக்க மாட்டார்கள், அதாவது நிராசை அடைய மாட்டார்கள் என்றால் இது நமக்கு என்ன சொல்கிறது? ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்தவனாக, தண்டனை பயந்தவனாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து 12வது ஆதாரமாக இந்த ஆதாரம் இதில் இருக்கிறது. ஈமானுடைய 70 கிளைகள்ல இது 12வது கிளைக்குரிய ஆதாரங்கள். அடுத்து நாங்க வரும் 13வது கிளை. ஈமானுடைய 70 கிளைகள்ல 13வது அல் ஈமானு பி வுஜூபி தவக்குல் அலல்லாஹி அஸ்ஸ வஜல். அதாவது அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்குல் வைப்பது கடமை என்பது ஈமானில் நின்றும் உள்ளதாகும். அல்லாஹ்வின் மீது நாம் தவக்குல் வைப்பது என்பது ஈமானில் நின்றும் உள்ளதாகும். இது வந்து 13வது கிளை. இதற்கு ஆதாரமாக நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மேலும் மூமின்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது முற்றிலும் நம்பிக்கை கொண்டு சார்ந்திருப்பார்களாக. மூமின்களுக்கு என்ன கட்டளை வருகிறது? வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மூமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்களாக, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவனை சார்ந்திருப்பார்களாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே இது 64வது அத்தியாயத்துடைய 13வது வசனம். அடுத்து இன்னொரு ஆதாரத்தை பார்க்கலாம். நீங்க 5வது அத்தியாயம் 23வது வசனம், வ அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வையுங்கள். பாருங்க எவ்வளவு அழுத்தி சொல்லப்படுது. நீங்க மூமின்களாக இருந்தால் நீங்க அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வையுங்கள். அப்ப இது வந்து ஈமானோடு தொடர்பட்டது. அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். இது வந்து 5வது அத்தியாயம் 23வது வசனம். அடுத்து நாங்க ஹதீஸ்ல இதற்கு ஆதாரத்தை பாப்பமாக இருந்தால் நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ புகாரில 6541வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அதாவது அந்த 70,000 பேரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க எந்த கேள்வி கணக்குமின்றி, எந்த ஒரு தண்டனையும் இன்றி, கேள்வி கணக்குமின்றி, விசாரணையின்றி அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சுவர்க்கம் செல்வார்கள், அவங்க சுவர்க்கம் நுழைவார்கள். அப்ப அவர்கள் யார்? அவர்களை பற்றி கேட்ட போது அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா ரசூலுல்லாஹ் கிடைத்த பதில் அதை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவங்க வந்து கானுலா யக்தவூன், அவங்க நோய்க்காக சூடிட்டு கொள்ளாதவர்கள். அதே போன்று வலா யஸ்தர்கூன், என்ன செய்ய மாட்டாங்க? பிறரிடம் வந்து ஓதி பார்க்க அவங்க கேட்க மாட்டாங்க. அதே போன்று வலா யததையரூன், அவங்க பறவை சகுனம் அந்த சகுனம் பார்க்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க இறைவன் மீதே முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள், இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி. அப்ப இந்த செய்தியை சொன்ன சந்தர்ப்பத்துல உக்காஷத் இப்னு மிஹ்சான் ரலியல்லாஹு எழுந்து, யா ரசூலல்லாஹ் அவர்களில் ஒருவராக நானும் இருக்க, எனக்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், யா அல்லாஹ் அவரை அவர்களிலிருந்து நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்தாங்க. இன்னொரு மனிதர் எழுந்த போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உக்காஷா உம்மை முந்தி விட்டார்கள். அந்த ரிவாயத்தில் வருது. இதுல நீங்க நம்ம தலைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? தவக்குல், அது ஈமானில் நின்றும் உள்ளது என்பதை நாங்க இதுல என்ன செஞ்சோம், இதுல நாங்க பார்த்தோம். நாங்க இந்த 70 கிளைகள்ல ஈமானுடைய 70 கிளை 13 வரைக்கும் நாங்க பார்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோடு என்ன செய்யலாம், இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு